நீ என்ன சிரிக்கிறாய்? நான் ஒரு தருண கலங்களே. நந்தா, நீங்க யாரு? என் பேர் என்ன? என் பேர் என்ன? ஏய், ஓய் ஓய், என் பெயர் என்ன? உன் பெயர்? நான் குலத்தை சேர்ந்தவன். எந்த குலத்தை சேர்ந்தவன்? என் தாய் தந்தை. யார் உறவினர்? முத்தது யாரு? உருவனது யாரு? உற்றார் உறவினர். உற்றார் உறவினர்கள் நமக்கு தெரியுமா என்ன? நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரனா, உங்க ஊருக்காரனா, இல்ல அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா? நாட்டுக்கு நாடு அகா நாடு அருமையும் பெருமையும் இருந்தது. அழகு திருப்பொன் நாடு. என்ன நகரம்? இந்நகரம். இந்த அழகு திருப்பொன் நகரத்தின் பெயர், இந்த பொன் நகரத்தின் பெயர் கும்பிபாடி. நீர்வளம், நீர்வளம், நிலவளம், நிலவளம், வனவளம், வனவளம், தருமபுரி. படைவளம் இல்ல, நீர்வளம், நிலவளம், படைவளம், வனவளம், தர்மபூமி. தர்ம பூமியாகும். இந்த தர்மபுரியிலே ஆமா உலகமெங்கு அல்பாலிக்கும் அல்பாலிக்கும் அம்மனாகிய 1000 கண்ணுடையார், 1000 கண்ணுடையவர் ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு பல லட்சக்கணக்கில் செலவுகள் செய்து நமக்கு 30,000 சம்பளம் கொடுத்து தானத்திரிய அன்னதானம் அமைதிட்டு வழங்கிய நாடு வைத்திருக்கிறார். உண்மைதான். அனைவரும் என் தெய்வங்களும் பெரியவர்களும் அனைவர்களும் ஒன்று கூடி ஒரு மனதாக நாடு வைத்திருக்கிறார். இந்த நாடுக்கு பெயர் இங்கு வைத்துள்ள நாடகம் ரேடிகாபத்தினி சம்காரம். ரேடிகாபத்தினி சம்காரம் என்று சொல்லப்பட்ட இன்று வைத்துள்ள நாடகம். இந்த நாடகத்தில் நீங்க யாருன்னு சொல்லும் முன்பதாக கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய வன்னிக்குள்ள சிகாமணி ஆகிய வன்னிக்குள் நாட்டார் அவர் சொத்திலே இருந்து எனக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்கிற ஒரு 50 ரூபாய் கொடுப்பது மனிதகுலம். ஏற்காமல் தயம் செய்வது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு வாழையாக வாழ வேண்டும் என்று அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். ஆகட்டும். என் பேர் என்ன? பெரிய கும்படி பிடிச்சிட்டு அடிக்கிறான்னு யாரும் கேட்க அவங்க பெரிய பண்ணாத என்ன பிடிச்சிட்டு அடிக்கிறான். அவன் என்ன தப்பு பண்ணான்? புண்டை எதுக்குடா ஓ மகளிர் அணி தலைவி யாரு? கலாமா. என் அன்பு தாய் சொத்திலே இருந்து என்னை மகனாக பாவித்து அதாவது அன்பளிப்பு கொடுத்திருக்கிறது. அவர்களுக்கு என் அன்பு சகோதரி கலாமா இருக்குன்னு சொல்லி
ராஜாதி ராஜ கம்பீர் ராஜா கம்பீர் வீர பிரதாபனாகி நமது பெயர் பரசுராமன் பரசுராமனுக்கு இந்த பெயரோ பலங்கொண்ட பரசுராமன் வருகிறேன். பரசுராமன் போயிட்டா 30,000 சம்பளம் ஒடுக்கி 100,000 சொல்றீங்க. காலையில அப்படி கத்தியா படத்தை கொடுத்ததும் டெம்போல உட்காந்து சின்றைக்கு முன்றைக்கு அந்த படம் ஓத்தி சம்பாதி எப்படி கேள்வி இது? எங்க வந்தது என் பேரு பரசுராமன் போயிட்டு அவனை சும்மா விட்டுறாமா? என்ன கேட்கிற கேளு. அது வீட்டுல கிடைக்கும் நினைக்கிறேன். உன் குலம் கோச்சிடம், உன் தாய் தந்தை, நாடு நகரம், 300 நாள் 3000 தசவினாடி அங்கே சுமந்து கண்டிட்டு மணி என்று தேன் அமதே கல்கட்டே மானை என்று ஆரோல் மாறடைத்து முத்தம் கொடுத்ததே என் தாய். யார் விலையில்லாத பொக்கிசமடா, விலையில்லாத பொக்கிசம். எப்பேற்பட்டவர்கள் எங்க அம்மா யார்? அவங்க அம்மா யார்? ஒரு கை பிடிச்சு சுத்திரம்னு நினைச்சு 2 கையும் பிடிச்சான். கடமா பிடிச்சுக்கோன்னு பார்த்தா விட்டுறாங்க. பந்திருக்கின்றதெல்லாம் முடிக்கிட்டு போயிருக்கு. தாயார் ஆயோ ரேணுகா பத்தினி. ஆயோ ரேணுகா பத்தினி. ஆமா. தந்தையார் என் தந்தையார் யா எப்பேற்பட்ட பத்தினா? நீ கேள்வி கேட்கிற. ஏன் கேட்காத பண்ண வேஷம் போலையா? காக்கெல்லாம் சொல்லி சொல்லாம போயிடலான்னு பாத்தியா?
ரேணுகா பச்சனி. ஆமா. தந்தையா ஜமதக்கினி மாமுனிவர். ஓ தந்தையோ சமதக்கினி மகாமுனிவர். ஆமா. இருவருக்கும் பிறந்த உங்க பெயரோ பரசுராமன். ஒருவரா நாலு வாசு வாசு விஸ்வாசு விஸ்வாஸ் பரஞ்சோதி பரசுராமன். பரஞ்சோதி அதாவது வாசு விஸ்வாசு பரஞ்சோதி பரசுராமன். சரிங்க. 4 பேர். இருவர்கள் வியாபாரத்துக்கு வெளியூர் போய்விட்டார். சரிங்க. நாங்கள் இருப்பது இருவர். யாராரு? வாசு பரசுராமன். சரிங்க. இருப்பினும் இருந்தாலும் என் நாடு 56 தேசத்திலே என் சிறப்பொங்கி என் நகரம், என் பொன் நகரம், என் சாம்ராஜ்யம். நகரை ஆளக்கூடிய மாமன்னன் பரசுராமன். நீங்களோ பரசுராமனா இருந்தார் தந்தையாகப்பட்டவன் தந்தை சமதக்கினி மகாமுனிவராகப்பட்டவன் தாயாயே ஏனுகா பத்தினி என் தந்தையாக ஜமதக்கினி மாமுனிவர். நான் காலையில் எழுந்தவுடன் முகம்பாக்கும் கண்ணாடி என் தாய் தந்தையாண்டா. தாயும் தந்தையும் தான் காலையில் எழுந்தவுடன் பாதிக்கூடிய பெற்ற தாய் 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 ஒரு கோயில், தந்தை ஒரு தெய்வம். தெய்வம் இருந்தால் தந்தையாகப்பட்டவன் ரெண்டாவது சொல்ற நாய 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 கொஞ்சம் பொறுங்க. உடனடியாக ஒப்பனை பிடிச்சி இழுத்துட்டு வரேங்க. அப்படியா? ஆமாங்க. நாம போய் பார்க்கலாம். கடந்து நானே போகலாமா? எடு போலாம். அப்பா அப்பா
நேசத்துக்குரியவன் நேசத்துக்குரியவன் அன்புடையவன் பண்புடையவன் சரி இந்த பரசுராமன் கோடான கோடி நமஸ்காரம். தன்னையா திருப்படி பாதத்தை பணியினால் என்றென்றுமே தீர்க்காய்ச்சி பெற்று வாழ்ந்திருப்பாய் மகனே பரசுராமா. வாழ்க்கை வாழ்த்து கூறினீங்க. ஆமா தந்தை தந்தையே என்ன வார்த்தை? மகனே அழைத்த விஷயம் என்ன? ஏன் எதற்காக அழைத்தேன்? கடைசி பையன் மகனே சொல்கிறேன் ஐயா. சொல்லுங்கப்பா சொல்லுங்க. என்ன செய்யறானே தெரியலையே.
உண்மை முன்னாட பிறந்தவங்க 3 பேர் அண்ணன் தம்பிங்க. சரி. என் பேச கேட்கல. நான் கஷ்டப்படலையா? தந்தை இல்லப்பா, நான் வளர்த்தலையா? நான் என்ன அதிகதி கட்டவன்? ஏன் அண்ணன் மாதிரி என் பேச கேட்கல? பேசி கேட்கவில்லையா? மகளே, என்ன வார்த்தை? ஆமாய்யா. தந்தை சொல்லுக்கு மந்திரம் இல்லை, தாயில் சிறந்தோர் கோயில் இல்லை. தந்தை சொல்லுக்கு மந்திரம் இல்லை. தாய் ஒரு கோயில், தந்தை அது ஒரு தெய்வம். உங்களுக்கு இல்லாத உரிமை என்ன? என் பேச்சு கேட்காத காரணம் என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. பிறந்தது 4 பேர் ஆண் மக்கள். உன் அண்ணமாரு 3 பேரும் என் பேச கேட்கல. கஷ்டப்படலையா? இன்னும் நாங்க வளர்த்தலையா? தாய் ரேணுகா தலையெடுத்து வாடா. அண்ணன்கள் என் பேச கேட்கல. என்ன செய்தி? அண்ணவனை மறந்தா, மாற்றா மேல் ஆசைப்பட்டா. கொண்டவனை மறந்தா உனகட்ட தேவடியா. கணவனை மறந்தா கண்டார ஓடி. அவன் தலையேற்றுவான். மாற்றானை மனதில் நினைத்தது குற்றமா? என்ன குற்றமா? உடலுறவு கொண்டாத்தான். மாற்றானை மனதால் நினைத்ததே தப்புதான். பதிவிரதத்தனம் அழிந்து ஆணு பொண்ணு சேர்ந்தா குற்றம் அல்ல, மனசுல நினைச்சாலே குற்றவாளி. நினைத்தால் பதிவிர பத்தினித்தனம் குறைந்ததா? என்னடா குறை வச்சேன் உன் தாய்க்கு? என் அண்ணன்கள் என்ன ஆனார்? ஆகாய கெந்திரவன் அவன் மேல் ஆசைப்பட்டா. நானத்தான் அறிந்து முற்றிலும் உறந்து 27 மனைவி மாற புடை சொல்ல போறாம்பாரு ஒரு பூலோக வாசி. அவன் இல்லவா மனசுல அங்கத்துல நினைச்சால குற்றவாளி. அவனால சேர்ந்தவத்தான். மாற்றானை மனதில் நினைத்து மண்பாண்டம் செய்யாதவள் என்ன கடவுளுக்கு ஒப்பானவள். அப்படியாப்பட்ட பத்தினி பதிவிரதா மாற்றானை மனதில் நினைத்து மண்பாண்டம் செய்யவில்லை. மண்பாண்டம் செய்து தண்ணீர் கொண்டு வராது விட்டால் அவள் எதுக்கு நமக்கு பயன்படாது? ராமா, சிவன் கோயிலுக்கு பூசணம் பண்ணுமல்ல, தண்ணி வந்தா தானே? அவ கெட்டவளா இல்ல நல்லவளா? ஏன் பாண்டாங்கவல்லை? கடவுளுக்கு தண்ணீர் கொண்டு வராதவள் நமக்கு எதற்கு? தேவையில்லாதவள் என்று சொல்கிறீர். நான் சொல்றது குற்றமா நியாயமா? நீதியா அநீதியா? நியாயம்தான். நியாயம்தான். தண்ணி கொண்டு வரணுமல்ல? ஆமா. ஏன் பாண்டாங்கவல்லை? மாட்டான நினைச்சாலா கெந்துருன அடையலாம். ராணி மனதால் நினைத்தால் பத்தினி தனம் குறைந்ததா? அவாய் கெந்துருன அடைஞ்சிட்டா
அந்த 27 மனைவிமார அந்தாண்டு தூக்கி போட்டுரு. நாம மனைவியாச்சு நேர்ந்துட்டா அப்படின்னு உன் தாய் நினைச்சுக்கிறான். நான் சடமுடி தரித்த முனிவன், சன்னியாசி வேடம் கொண்ட நான் ஒரு ஆம்பளையா, உன் தாய்க்கு நான் ஒரு ஆம்பளையா? ஐயா, என் அண்ணன்கள் என்ன செய்தார்? மறுத்து விட்டார்கள். அவர்கள் என்ன செய்தி? எல்லாம் நெருப்பாகவும் நீராகவும் தனியாகவும் போ, மண்ணாகவும் போ. அதை அறிந்து விட்டார்கள். மனைவியும் என் மாற்றான் பேச்சைக்கு கண்முறை மாற்றானை மனதில் நினைத்தவள் கற்பழிந்தவள் வெட்டிவாய் என்று சொன்னி தாயை வெட்ட மாட்டேன் என்று பிடிவாத குணத்தில் இருந்தவர்களை ஜபித்து விட்டாய். என்ன செய்யுது? நான் என்ன செய்யட்டும்? மரமாகவும் மண்ணாகவும் நீராகவும் நெருப்பாகவும் மண்ணாகவும் திகைத்து விட்டாயா? என்ன செய்யட்டும்? இல்லைங்கள நல்ல ஒண்ணு பாய்க்கணுமா? மனைவியே ஆகாது மக்கள் எனக்கு தெரியுமையா? என்னடா மக்கள்? என்ன மக்கள்? சொல்லுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தாளத்துக்கு இரு பக்கம் இடி என்பார்கள். நான் இருதலை கொல்லி ஆகிவிட்டேன். தாயை வெட்டினால் பெத்த தாய் வெட்டினான் என்று எல்லாம் என்னை தூசித்து பேசுவார்கள். நான் பெத்த தாய் வெட்டவில்லையானால் என் தந்தை என்னை ஜெபித்து விடுவார். ஆனால் முல்லை முள்ளால் அடிக்க வேண்டும், எதிரியை உறவாடி கொள்ள வேண்டும் என்பார்கள். என் தந்தை வெளியிலேயே போக வேண்டும். எப்படி? என் தந்தை வெளியிலேயே போய் அதற்கு ஒரு விமோசனம் பெற வேண்டும். அதுதான் மனிதனுடைய அறிவு. தந்தை உன் ஆசை பிரகாரம் மாற்றானே மனதில் நினைத்தவளை வெட்டுவதுதான் உண்மை. அவன் நமக்கு தேவையில்லாதவன், நம் குடும்பத்திற்கு தகுதி இல்லாதவன். அவளை வெட்டி விடுகிறேன். பெருமையடைந்தே